Hi guys, welcome back to our channel. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மீம்ஸ் ரியாக்ஷன். ஸோ நிறைய மீம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதோட ரியாக்ஷன் பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு மீம் பார்ப்போம். இந்த கொஸ்டின்லாம் வரவே வராது. இப்படி தான் எக்ஸாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் இப்படி திருப்பி பார்த்து கொடுப்போம். சரி ஏதாவது படித்து ஏதாவது எக்ஸாம் எழுதுவோம்னு எடுத்து பார்ப்போம். திடீர்னு பக்கத்தில் வந்து கொஸ்டின் ஃப்ரெண்டு வந்து பக்கத்தில் வந்துட்டு இந்த கொஸ்டினை படிக்காதா வரவே வராதரா அப்படிம்பானு. சரி தான் ஃப்ரெண்டு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு படிக்காம விட்டா அங்கே எக்ஸாம் காலம் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினே அதே தான் வரும். சரி ஸ்கூல் எக்ஸாம் கூட பரவாயில்ல, கடைசியில் பப்ளிக் எக்ஸாமுக்கும் வந்து சொல்லுவானுங்க. பப்ளிக் எக்ஸாம் படிச்சுட்டு போன வருஷம் இந்த கொஸ்டின் வந்துச்சுடா, அந்த கொஸ்டின் வராதுடா அந்த வருஷம் படிக்காதா அப்படிம்பானுங்க. ஆனால் எக்ஸாம் காலில் போய் வந்தவங்க கூட தெரியும் அந்த கொஸ்டின் தான் ஃபஸ்ட் கொஸ்டின். இந்த டைம் வரும் பேர் கடுப்பு. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்பாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோ. இது கிட்டத்தட்ட உண்மைதான். என்னமோ அந்த டிவி பின்னாடி தான் ப்ளக் இருக்கும். நானும் டிவி இப்படி பின்னாடி மறைச்சு ப்ளக்கு குத்தி பார்ப்பேன். ப்ளக்கு குத்தவே முடியாது. அப்புறம் திரும்பி பார்த்தா ப்ளக்கு அங்கே தான் இருக்கும். டிவி வெளியே வந்துட்டு இப்படி குத்தி பார்த்தா ப்ளக்கு குத்தவே முடியாதுல்ல. அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்தாலும் ப்ளக்கை குத்த முடியுது. கூல் மெமரிஸ். ஃப்ரெண்டு மச்சான், ரெஜிஸ்டர் நம்பர் 22 தானே, உன் பேப்பர் தான் மேம் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நீ ஃபெயில்ரா, நீ என்னடா சொல்கிற? இது கிட்டத்தட்ட ஸ்கூல் டைமில் அந்த மாதிரிலாம் நடக்கும். அது என்னென்ன அப்படின்னா, மேம் வந்து பக்கத்து கிளாஸில் இருப்பாங்க, நம்ம வேற ஒரு கிளாஸில் இருப்போம். நம்ம கிளாஸ் வந்து எவனோ ஒருத்தர் அந்த கிளாஸுக்கு போய் பார்த்துக்கிட்டு வருவான். வந்து இந்த மாதிரி உன் நம்பர் தான் 22 தானடா, மேம் கரெக்ஷன் பண்ணிருக்காங்கடா, நீ ஃபெயில்ரா அப்படிமா. நம்ம என்ன நினச்சிருப்போம், என்னடா மேம் என்ன கரெக்ஷன் பண்ணிட்டாங்களா, பாஸா ஃபெயிலாக அடிச்சுப்போம். திடீர்னு வந்து பாஸ்ன்னு சொல்லுவான்னு பார்த்தா ஃபெயிலுன்னு சொல்லி பயப்படுத்தி விட்ருவானு. இதெல்லாம் இந்த மாதிரி டைம் ஸ்கூல் டைம்லாம் நடக்கும். அது ஒரு அந்த டைம் இருக்கும்போது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். அம்மா வந்து வீட்டில் வந்து அம்மா வந்து போய் மல்லித்தலை வாங்கிட்டு வரலாம் அப்படிம்பாங்க. சரி நம்ம மல்லித்தலை வாங்கலாம்னு சொல்லிட்டு சரின்னு கடைக்கு போவோம். அங்கே போய் பார்த்தா திடீர்னு புதினா தலை அம்மா கேட்டான்னு சொல்லிட்டு புதினா வாங்கிட்டு வந்துடுவோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கேட்டு மல்லித்தலை தானே வாங்கிட்டு வந்து, இது கூட புதினா தலை வாங்கிட்டு வந்து அப்படிம்போம். எனக்கு அந்த ரெண்டு வித்தியாசமே எனக்கு தெரியல. மல்லித்தலையும் புதினா தலையும் பார்த்தா கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். அது ஏன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. மல்லித்தலை வாங்கிட்டு வர சொல்லுவோம், திட்ட போய்ட்டு புதினா தலை வாங்கிட்டு வந்துருப்போம். திரும்ப ஒரு கடைக்கு போய் மறுபடியும் ஒரு மல்லித்தலை வாங்கிட்டு வந்து, இந்த மல்லி புதினா மட்டும் 2 டைம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இதுதான் மல்லி இதுதான் புதினா அப்படிங்கிறது. நானும் விளங்குடா நாரப்பயல. அது என்னன்னு தெரியல. ஸ்கூல் டைம்லாம் ஸ்டாஃப் வந்து ஃபஸ்ட்டு பீரியடு கிளாஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு வருவாங்க. அந்த டைம் உட்காந்த உடனே கொட்டாயம் வந்துடும். அது வேணுதில்லை. அப்புறம் மேம் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இதோடு வருவாங்க. அப்புறம் பார்த்தா ஒவ்வொருத்தரும் கொட்டாய் விடுவாங்க. அதெல்லாம் அந்த டைம் பார்க்கும்போது நான் செம்ம காமெடியாக இருக்கும். போஸ்டே போட மாட்டேன். இது உண்மைதான். நம்ம போஸ்ட் போடுறோன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும். சரி ஃபோட்டோ எடுத்து வச்சு போஸ்ட் போடலாம் அப்படின்னு எடுக்கும்போது அந்த ஃபோனை வச்சுட்டு அந்த ஃபோட்டோவே கொஞ்ச நாள் பார்த்துருப்போம்.
சரி இந்த போஸ்ட் போடலாமா, ஃபஸ்ட் டைம் போட்டோ எடுக்கும்போது சரி இது போட்டோ நல்லா இருக்குது போட்டலாம் அப்படின்னு தோணும். அப்புறம் கொஞ்ச நேரம் இந்த போட்டோவை பார்த்துட்டே இருக்கும்போது தெரியும் இதெல்லாம் ஒரு போட்டோவாடா, இந்த போட்டோ இதுக்கடா போடணும் அப்படின்னு சொல்லி அது நம்ம போட்டோ பார்க்கும்போது நம்ம கொஞ்ச நேரத்தில் நம்ம மூஞ்சி நமக்கே பார்க்கணும் தோடாது. இதனால தான் சில நேரங்களில் இன்ஸ்டாவில் போஸ்ட் போடுறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. இது உண்மைதான். இந்த சின்ன வயசுல எல்லாம் கம்ப்யூட்டர் கிளாஸ் வரும்போதெல்லாம் லேபில் போய் உட்காந்துக்குவோம். லேபில் போய் உட்காந்துக்கிட்டு சரி நம்ம ஏதோ பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டயக்ராம் பண்ணியிருப்போம். அது ஏன்னு தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் கொடுப்பேன், எல்லாம் ஒரு கலர் ஆகும். ஒரு கலர் கொடுக்கும்போது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கலர் ஆகும். அது சின்ன வயசு இருக்கும்போது அதை பார்த்தா அது ஒரு டென்ஷன் ஆகும். என்னடா அது ஒரு பக்கம் ஒரு கலர் கொடுத்தா எல்லாத்துக்கும் அதே கலர் வருது அப்படின்னு ஒரு டென்ஷன் ஆகும். உங்களுக்கு அதையும் பாருங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. खूप डिफिकल्ट क्वेश्चन विचारले होते, एकदम एक्स्ट्रीम हार्ड गेले वायवा. त्याच्यामध्ये मार्क्स एकदम कमी पडणार आहेत. ओके ओके. இந்த காலேஜ் டைமு ஸ்கூல் டைம் இப்படி தான். மற்ற நேரங்களில் பொண்ணுங்களாம் யாருமே வந்து பேச மாட்டாங்க. கரெக்டாக அந்த வைவா வரும்போது மட்டும்தான் யார் அந்த ரோல் நம்பர் 1 அவன் போயிட்டு வருவான். போயிட்டு வந்ததுக்கப்புறம் பொண்ணுங்கள்லாம் சேர்ந்து அவன் பின்னாடி கும்பலை போட்டு எந்த கொஸ்டின்ரா கேட்டாங்க, இந்த கொஸ்டின் கேட்டாங்களா, அந்த கொஸ்டின் கேட்டாங்களா, எப்படி கேட்டாங்க அப்படின்னு என்னமோ செலிபிரிட்டி கிட்ட போய் இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி பொண்ணுங்களாம் அப்படி சுற்றி நின்று கேள்வி கேட்பானுங்க. அந்த டைம்ல பொண்ணு எல்லாரும் பசங்க எல்லாத்து பொண்ணுகிட்டையும் பேசுவானுங்க. ஐடி கார்டு ஃபோட்டோ ஐடி bay pi ngồi xong rồi nhầm tịch ngồi பட் இன் அவர் கண்ட்ரி. നെക്സ്റ്റ് അത് നീ ഇരുന്നില്ലല്ലോ. അതൊക്കെ മതി, മാറോടുന്നു. ஃபோட்டோ ஐடி கிடைக்கும். இது உண்மைதான். இந்த ஸ்கூல் டைம் காலேஜ் டைம் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு ஃபோட்டோ, ஐடி கார்டுக்கு ஒரு ஃபோட்டோ தான் எடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 4 ஐடி கார்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னா காலையிலே போட்டு பவுட்ரு தலையெல்லாம் சீவிட்டு நல்லா மேக்கப் பண்ணிட்டு நீட்டாக சட்டை போட்டு போய் சும்மா ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோ கெத்தாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்போம். உடனே ஃபோட்டோ எடுத்து கிளம்புடா அப்படின்ட்டுருவாங்க. சரி ஃபோட்டோ நல்லா எடுத்துருப்பானு பார்த்தா இப்படி தான் எடுத்து வச்சுருப்பானுங்க. அந்த ஐடி கார்டு ஃபோட்டோ நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த வருஷம் பூரா நல்லா இருக்கும். அந்த ஐடி கார்டு ஃபோட்டோ கேவலமாக இருந்துச்சுன்னா அந்த வருஷம் பூரா ஐடி கார்டு பார்த்தே செஞ்ச வேண்டியதாக போச்சு. ஒரு டைம் எனக்கு இந்த ஸ்கூல் இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. நான் வேறு கண்ணாடி போட்டிருப்பேன், ஐடி கார்டு ஃபோட்டோ எடுப்பாங்க. சரி இப்படி போய் நின்னவருக்குள்ள ஃபோட்டோ எடுத்துட்டேன். ஆனால் அந்த ஃபோட்டோ காமினா அப்படின்னு பார்த்தா அந்த கண்ணாடி போல கிளார் அடிச்சிருச்சு. ரெண்டுமே விளக்கல தெரிஞ்சு. ஆனால் இல்லைண்ணா வேணாண்ணா மறுபடியும் ஃபோட்டோ எடுத்து கொடுங்க அப்படின்னா எடுக்கவே மாட்டேன்ட்டாரு. நான் ப்ளீஸ்ண்ணே அந்த ஃபோட்டோ நல்லா இல்லைன்னா எடுத்து கொடுங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் எடுத்தார். அதுக்கப்புறம் நான் கண்ணாடி கட்டிட்டு ஃபோட்டோ எடுத்தேன். அப்புறம் நல்லா இருந்துச்சு. என் ஃபோட்டோ கூட பரவாயில்ல, எனக்கு முன்னாடி வந்தவனுங்களாம் ஒரே ஃபோட்டோ தான் எடுத்தானுங்க. அவன் ஃபோட்டோலாம் பார்க்க போதில்ல முடியே இருந்துச்சு. இந்த வருஷம் பூரா அந்த ஐடி கார்டு வச்சே கலாய்ச்சி ஓட்டிக்கிட்டோம். உங்களுக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இது கிட்டத்தட்ட உண்மைதான். என்னன்னா இந்த இது தியரி நம்ம ஒன்றுமே படிச்சிருக்க மாட்டோம். ஆனால் டயக்ராம் மட்டும் நல்லா தெரிஞ்சிருந்தா போதும். ஒரு பக்கத்து பூரா டயக்ராம் வரைஞ்சிட்டு கடைசியில் 2-3 லைன் மட்டும் தியரி எழுதி வைப்பானுங்க. கையில் காசு இருந்தால் செலவாயிடும்னா தான் அக்கௌண்ட்டில் காசு சேர்க்க ஆரம்பித்தோம். இப்போது ஜிபே ஃபோன்பே யூஸ் பண்ண ஆரம்பித்தாலும் அப்போலேருந்து 10 ரூபா கூட சேர்த்து வைக்க முடியல. இது உண்மைதான். என்னன்னா கையில் 100 ரூபா 10 ரூபா 20 ரூபா இருந்துச்சுன்னா திடீர்னு கடை போய் செலவண்ணா அப்படின்னு தோணும். சரி அதெல்லாம் சேர்த்து வைக்கலாந்தே ஜிபேல காசு போட்டு வச்சுருந்தா அதுக்கு மேலே செலவாகுது. சரி ஃபோனில் தான் காசு இருக்குது சேஃப்டியாக இருக்குன்னு பார்த்தா இப்படியும் கடைக்கு போனாவே 100 ரூபா செலவாயிரு, 40 ரூபா செலவாயிரு, 50 ரூபா செலவாயிரு. காசு சேமிச்சுக்கலாந்தே ஜிபேல ஓடுறோம். அதில் வச்சு இவ்வளோ செலவாகும். வேறு எதடா சேர்த்து இருக்குது என்னென்ன எடுக்க தெரியல. எனக்கு எதாவது எனக்கு ஜிபேல வச்சுருப்பேன் காசு போட்ட கிட்ட இப்படி செலவாயிருது.
உடம்புல வேற ஏதாவது புண்ணு இருந்தால் கூட அந்த அளவுக்கு வலி தெரிவிக்காது. ஆனால் கையில் ஏதோ ஒரு தோடு வந்து லேசாக தான் இருக்கும், இப்படி லேசாக தான் வெளியில் வந்திருக்கும். அது இப்படி லைட்டாக தொட்டாலும் பயங்கரமாக வலிக்கும். அதை மட்டும் லைட்டாக இப்படின்ட்டோம்னு வச்சுக்க, அது வர்ற வலி இருக்கு. உண்மைதான். லைஃப்பை பற்றி நம்ம நைட்டு படுத்து தூங்கும் போது தான் யோசிப்போம். நம்ம காலையில் எழுந்திரிச்சு இந்த வேலை செய்கிறோம், அந்த வேலை செய்கிறோம், அப்படி பண்ணுறோம், இப்படி பண்ணுறோம் அப்படின்ட்டு சும்மா நிறைய பிளான் போட்டுட்டு படுத்துவோம். ஆனால் காலையில் எந்திரிச்சு விடணும்னு நம்ம என்னென்ன நைட் பிளான் பண்ணி வச்சோமோ அதில் எதுவுமே பண்ண முடிய மாட்டேங்குது. ஒரு நிம்மதியாக என்ன சொல்கிறதுன்னா, இந்த காலேஜ் ஒர்க் அவுட் பண்ணலாம், வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு அப்படியே திங்க் பண்ணி படுத்துட்டு இருப்போம். காலையில் சரி எந்திரிச்சிடலான்னு பார்த்தா வாக்கிங் போகிறோமோ இல்லையோ, ஆனால் தூங்கி எந்திரிச்சாலே பெரிய கஷ்டமாக இருக்குது. அது என்னன்னு தெரியல. அடுத்த வீடியோ இறையாய் நாம் வளருகையாய் என்னன்னா அப்படி வீட்டில் இருந்துட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு அப்படி இன்ஸ்டால வீடியோ பார்த்துட்டு அப்படி ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஜாலியாக இருப்போம். திடீர்னு நம்ம மைண்டு வந்து திடீர்னு யோசிச்சு இருக்கோம், நம்ம ஒழுங்காக வேலையில் இருக்கிறோமா, நம்ம ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது, கடன் இருக்குது, பிரேக்கப் ஆகிருக்குது அப்படின்னு திடீர்னு தான் வரும். கொஞ்ச நேரம் ஜாலியாக இருந்தால் போதும், திடீர்னு இது எல்லாமே மைண்டுக்கு வந்துடும். அது ஏன்னா எனக்கு தெரிய மாட்டேங்குது. சின்ன வயசு நினைவுகள் உயிர்டா. இந்த சின்ன வயசுல கலர் கோழி குஞ்சு இருக்கும்ல, அதை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கேயாச்சும் போனாங்கன்னா வாங்கி வச்சுருவோம். சரி அதை வாங்கி வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லி ஆசையாச்சே வாங்குவோம். ஒன்று காக்கா தூக்கிட்டு போயிடும், ஒன்று பூனை தூக்கிட்டு போயிடும், இன்னொன்று அதே செத்துரும். அது ஏன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. சரி அதை வளர்த்து கொஞ்சம் பெருசாக வளர்த்துவோம், அதை பார்க்குற கலராக இருக்கும், சரி வளர்த்தலாம் அப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கு வளர்த்தோம் அடுத்த நாளே காக்கா தூக்கிட்டு போயிடும். அது ஏன் நானும் சின்ன வயசுல நிறைய பேர் வாங்கி பார்த்துட்டேன். இப்படியே ஒவ்வொரு டைம் காக்கா தூக்கி போகுது, பூனை தூக்கிட்டு போகுது. செலிபிரிட்டிஸ் எல்லாம் சார்ஜ் போட்டு வருவாங்க, அதெல்லாம் பார்க்குற நீட்டாக இருக்குது. நம்ம சார்ஜ் போட்டு போனால் மட்டும் அது ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. என்னடா அது சார்ஜ் போட்டு வெளியே வந்துருக்குறோங்க அப்படின்னு. அதனாலே பேண்ட்டு போட்டு வெளியே வர்றது எனக்கு பிடிச்சிது. முன்னெல்லாம் சார்ஜ் போட்டு சுற்றிட்டு இருந்தேன், இப்போலாம் சார்ஜ் போடுறதுக்கே பிடிக்க மாட்டேங்குது. வீட்டில் இருக்க போது கூட பேண்ட்டு போட்டுக்கலான்னு தான் தோணுது. சார்ஜ் போட்டு சுற்றினா எனக்கு கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்குது, காமெடியாகவும் இருக்குது. அடுத்த வீடியோ பார்ப்போம். இது ஸ்கூல் டைமில் நடக்கும்போது எனக்கு தெரியும். இது எப்படி தெரியுமா, இப்போ நாளைக்கு ஸ்கூலில் வந்து டெஸ்ட்டு நிறைய இருக்கும், நிறைய சப்ஜெக்ட் டெஸ்ட் வச்சுருப்பானு. சரி தனி படித்து நாளைக்கு ஸ்கூலுக்கு போய் டெஸ்ட் எழுத முடியும்னு சொல்லிட்டு மந்தனைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுடலாம். சரி அடுத்த நாள் லீவ், அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகும்போது சரி தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஏதோ ஒரு காரணத்துக்காக லீவ் போடுவோம். ஆனால் அப்படி லீவ் போட்டு அடுத்து ஒரு நாள் போகும்போது இதெல்லாம் நடக்கும் பாருங்க,
சே இது பார்த்தா நம்ம ஸ்கூலுக்கே வந்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணும். அந்த டைம் பார்க்கும்போது ஒரு இதாக இருக்கும், சரி ஸ்கூலுக்கு வந்திருக்கலாமே அப்படின்னு. இந்த மாதிரி ஆக்சுவலி ஸ்கூல் டைமில் தான் நடக்கும். உங்களுக்கு நடந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ அந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களை பார்க்கலாம். ஓகே, பாய்.